வெல்கம் டு டூ டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான டீ கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி டீ கேக் பண்ணுறதுக்காக 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அது ஒரு நுரைச்சி ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மிக்சியில் ஆட் பண்ணி கூட பல்ஸ் மோடில் இல்லைனா 1ல் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணால் தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபோம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பீட் பண்ண அந்த எக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு ஃப்ளஃபி ஆகிற அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு மாறிட்டே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா எக்கு அந்த வாட்டர் ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாகி கிட்டத்தட்ட நல்லா வெண்ணெய் மாதிரி க்ரீமியாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். டீ கேக் பொறுத்த வரைக்கும் ரவையிலையும் பண்ணலாம், மைதாவிலையும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது மைதா கேக் தான். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரவை கேக்கும் அப்டேட் பண்ணுறேன். இந்த கேக்கோட சாஃப்ட்னஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த எக் பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் எக்கை நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் கேக்கில் கிடைக்கும். உதிர்ந்து போகாமல் நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் அப்படியே கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நம்ம பீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 4 முட்டைக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் நான் பவுடர் பண்ணி எடுக்கலை, ஹோல் சுகர் தான் எடுத்திருக்கேன். சுகரை ஒரே டைமே ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். நான் இப்போ கால்வாசி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு கால்வாசி ஆட் பண்ணி பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கிறதுல இந்த சுகரையும் ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது நல்ல நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா வெண்ணெய் உருக்குனா அந்த வெண்ணெய் எப்படி சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா கொலு கொலுன்னு வரும். அது பார்க்கும்போதே நமக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லா சர்க்கரையுமே ஆட் பண்ணி ஃபுல்லாகவே பீட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அது கலர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எல்லோவிலேருந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த லேயர் அப்படியே மேலே அடுக்கடுக்காக நமக்கு அதை பீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்றது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதே தான் நீங்கள் மிக்சியில் பண்ணும்போதும் ஒட்டுக்கா எல்லாத்தையுமே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு முட்டை பல்ஸ் மோட்லேயோ இல்லைனா 1ல் வச்சு ரன் பண்ணிவிட்டு அகெயின் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்தளவுக்கு டெக்ஸ்சர் அதுலேயுமே கிடைக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கூட சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் கிடைக்கும். இன்னும் நல்லா புதுன்னு வரும், நம்ம உளுந்து மாவு ஆட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இல்லை 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நம்ம பீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதெல்லாம் மிக்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல பீட் கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே எல்லாமே கலந்து பீட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் தான் பண்ண போகிறோம், பீட் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் சுகரும் ஆயிலும் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்லேயே 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே அந்த பவுடரோடவே ஆட் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துருங்க. சளிச்சு எடுக்கும் போது லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இப்போ க்ளீனாக சளிச்சதுக்கப்புறமா நம்ம இதை 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டீ கேக்குக்கு வெனிலா எசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக பண்ணுங்கள், அதாவது ஜென்டிலாக பண்ணுங்கள். நம்ம இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆனால் அந்த பீட்டரை அந்த ஃபோமினஸை நீங்கள் கிளச்சிடக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஃபோமினஸ் அப்படியே ரிமைன் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓரளவுக்கு அப்படியே சாஃப்டாக ரொம்ப பக்குவமாக அந்த மாவு அந்த மிக்சரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே சைடு மிக்ஸ் பண்ணுறது இன்னும் கூட பெட்டராக இருக்கும். இப்போ நான் லைட்டாக நீங்கள் அடியிலேருந்து எடுத்து மேலே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாகவும் மிக்ஸ் ஆகும். ரொம்பவும் அந்த எக் மிக்சரை நம்ம உடைக்காமல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே
கலந்து வச்சாச்சு. கன்சிஸ்டன்சி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மில்க் ஆட் பண்ணணும். நமக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பேலன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மில்க் வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்றத கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 2 டேபிள் ஸ்பூன், சம்டைம்ஸ் ½ கப்பே கூட தேவைப்படலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு அந்த டெக்ஸ்சரை லூஸ் பண்ணுறதுக்காக மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்கையும் அப்படி தான், நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மில்க்கை ஒரே டைமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்சரை கொண்டு வரணும். ஒரே டைம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அதிகமாக போக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மாவு வந்து நீங்கள் எடுத்து கரண்டியில் இப்படி கீழே விட்டீங்க அப்படின்னா அந்த ஒழுகிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கிட்டத்தட்ட தோசை பேட்டுற அளவுக்கு, இட்லி அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, தோசை அளவுக்கு இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் மில்க் ஆட் பண்ணி இதை லூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ½ கப் மில்க் தேவைப்பட்டுச்சு. அந்த மாவை பொறுத்தோ நம்ம பீட் பண்ணியிருக்கிற எக்கை பொறுத்து அந்த மில்கோட அளவு தேவைப்படலாம், முன்ன பின்ன இருக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு எடுத்து கீழே விடும்போது மாவு சல்லுன்னு வரணும். இதுதான் ஆக்சுவல் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் ஆயில் தடவி அதில் வந்துட்டு ட்ரை மைதாவை வந்துட்டு நல்லா சைடெல்லாம் வர மாதிரி கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பட்டர் ஷீட் ஆட் பண்ணி சைட்லலாம் பட்டர் கொடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை இந்த பேனில் மாற்றிட்டு நல்லா கீழே 2-3 வாட்டி டேப் பண்ணுங்கள். அப்படி டேப் பண்ணும்போது அதில் ஏதாவது பபுள்ஸ் இருந்தால் கூட அது ரிலீஸ் ஆகிடும். டேப் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். உங்கள்கிட்ட ஏதாவது குக்கர் இருக்குது இல்லை பேன் இருக்குது அப்படின்னா கீழே கொஞ்சமாக மண் ஆட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 10 நிமிஷம் முன்னாடி. அதுக்கப்புறமா இதை எடுத்து மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் டு லோவில் 40 மினிட்ஸ் வைங்க. கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு குக் ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சைடில் வந்துட்டு ஒரு கத்தி வச்சு சைடு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. நம்ம டஸ்ட் பண்ணியிருக்கிறோம் மைதாவில் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாது. இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கமுத்திங்க அப்படின்னா கேக் அழகு போல் வந்துடும். நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னு நமக்கும் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். கேக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃப்ளஃபியாக குக் ஆகி வந்திருக்குன்ட்டு நான் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்ட் டெக்ஸ்சரில் சூப்பராகவே வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ வந்துட்டு இதை பீஸ் பண்ணிக்கலாம். பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு அவளே தான் பீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ நான் அவளே வந்துட்டு கட் பண்ண சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அட் த சேம் டைம் ரொம்பவே சிம்பிளாகவும் பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக மெனக்கடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான கேக் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ள வரைக்கும் கேக் எந்த அளவுக்கு வெந்து நல்லா உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது கேக் ஆக்சுவலாக உதிரக்கூடாது. ஆனால் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா அமுங்கி கொடுக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.